வணக்கம் நேர்களே. ஈரான்ல போர் நடந்துட்டு இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படின்னு இந்த செய்திகள்லாம் நம்ம தொடர்ச்சியா கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். உண்மையிலேயே அங்க என்னதான் நடக்குது? அங்க போர் பதற்றம் நடக்கிறதுனால இங்க நமக்கு கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படிலாம் நம்ம டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். உண்மையிலேயே அங்க நடக்கக்கூடிய சூழல் என்ன? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த சூழல் எப்பதான் மாறும் அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ள இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய இப்ப அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிகரன் இருக்காரு. அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ. ஹரி, ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பற்றியான நிறைய செய்திகளை கொடுத்துருக்கீங்க, ஈரான் பற்றியான செய்திகளை அப் டு டேட் கொடுத்துட்ருக்கீங்க. முக்கியமாக அங்கே ஈரானில் என்ன மாதிரியான நடந்துட்டுருக்கு? அங்கே போர் பதற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க. உண்மையிலே இந்த போருக்கு முக்கியமான காரணம் என்ன? ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? எல்லா போருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இந்த போருக்கான முக்கிய நோக்கமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அதை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் கோல் என்ன அப்படிங்கிறத கேட்குறீங்க. டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை தொடங்கிய சூத்திரதாரி இந்த கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால இந்த கோல் என்னன்னு யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அவர் கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறார். இந்த போரை தொடங்கும் போது அவர் அறிவித்த விஷயம் என்னென்னா, அங்கே ஈரானில் ஒரு மோசமான அரசு நடக்குது, அங்கே மக்கள் சஃபர் பண்ணுறாங்க, இதனால் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஸோ அதனால் அதெல்லாம் மாற்ற போகிறோம், இந்த நிலையை மாற்ற போகிறோம், ஆட்சியை மாற்ற போகிறோம், அங்கே ஒரு ரெஜீம் சேஞ்சை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னார். இது தொடக்கத்தில். ஆனால் போன வாரம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது அது எங்களோட நோக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி கோல் போஸ்ட்டை மாற்றிட்டாரு. நாங்கள் ரெஜீம் சேஞ்சுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவர் மாற்றி பேசிகிட்டு இருக்கிறார். இந்த கோல்ஸையும் கூட நோக்கத்தையும் கூட அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மாற்றி பேசுகிறத பார்க்குறோம். முதல்ல என்ன சொன்னார்? ரெஜீம் சேஞ்ச் அப்படின்னார். ரெஜீம் சேஞ்ச் நோக்கம் இல்லை அப்படின்னார். ரெஜீம் சேஞ்சை 1 இல்லை 2 இல்லை 3 முறை நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறார். யதார்த்தம் என்ன அப்படின்னா, அங்கே ஆட்சி மாறலை, அமைப்பு மாறலை. எந்த அமைப்பு ஈரானில் இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி சக்தியாக இருந்ததோ அதே ஆட்சி சக்தி தான் தொடருது. அதோடைய உச்ச தலைவரை அவங்க கொண்டு இருக்கலாம், அவருடைய மகன் தான் இன்னைக்கு ஆட்சி தலைவராக இருக்கிறாரு, சுப்ரீம் லீடராக இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அங்கே பல கமாண்டர்ஸை கொண்டு இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஐஆர்ஜிசியோடைய மிலிட்ரி சீஃப் எல்லாம் இன்னைக்கு கொண்டு இருக்கிறாங்கிற செய்தி வருது. இந்த தலைகள் தகர்க்கப்படலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வீரியமாகவே இருக்கிறது அமெரிக்க எதிர்ப்பு, இஸ்ரேல் எதிர்ப்பில். இந்த போர் தொடக்கத்தும் போது எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கோ அதை விட அதிகமாகவும் இருக்கிறது. இன்னொன்று நோக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்பொழுது, அணு சக்தியை, அவங்களுடைய அணு ஆயுத வல்லமையை தகர்க்கணும், அவங்க நியூக்ளியர் பாம் பெறாமல் அவங்களுடைய சக்தியை தகர்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு ஸ்டேட்டட் கோலாக இருந்தது. அதுவும் கூட எங்கேயும் நெருக்கத்திலே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஓகே, இப்போ இதில் 2 கொஷின் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இயல்பாக எல்லாருக்குமே தோன்றக்கூடிய ஒரு கொஷின் தான், ஒரு நாட்டில் அவங்க அணுசக்தி வச்சுருக்காங்க, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டோட தலைமையை மாற்றணும் அப்படின்னு தொடர்ச்சியாக இன்னொரு நாடு சொல்கிறதும், அதை ஏற்கனவே நம்ம உச்ச தலைவராக இருக்கக்கூடிய காமெனி இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் இந்த போர்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழலில் திரும்பவும் அந்த போர் தொடருது. இதை எப்படி பார்க்குறது? இந்த 2 விஷயம் நீங்கள் கேட்ட கேள்வி 2மே ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு உலக நாடுகள் இருக்குது, ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நாட்டில் எந்த மாதிரியான அரசு இருக்கணும், யார் அந்த நாட்டுடைய ஆட்சி சக்தியாக இருக்கணும், அது ஜனநாயகமா, ஜனநாயகம் இல்லாததா, இல்லை ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் நடுவுலையா அப்படிங்கிறதெல்லாம் அது அந்த நாட்டுடைய விருப்பம். அதில் உலக நாடுகளுக்கு பங்கு இருக்கக்கூடாது. ஆனால் பெரியண்ணன் மனோபாவத்தோட அமெரிக்கா பல நாடுகளில் இந்த அமைப்பு சரியில்லை அப்படின்னு தலைமைகளை மாற்றிருக்கு. சமீபத்தில் வெனிசுவேலாவில் பார்த்தோம், அவங்க வேண்டுங்கிற மாதிரியான அனுகூலமான ஒரு சக்தியை அவங்க நிறுவி இருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் பல நாடுகளுக்கு பண்ணியிருக்கிறாங்க. பாதி சக்தி பாதி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. பெரிய சொதப்பல்களோடு அந்த நாடுகளையே ஒரு ஃபெயில் ஸ்டேட்டாக மாற்றிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு லிபியா, இல்லை பாதி உதாரணம் அப்படின்னா ஈராக். இப்படி வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு அங்கே உங்கள் நாட்டில் இந்த தலைமை எனக்கு பிடிக்கல, சரியில்லை, இதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. மனித உரிமை மீறல்களை செஞ்சுருக்கிறாங்க, போர்க்குற்றங்களை செஞ்சுருக்கிறாங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இப்படி பல காரணங்களை சொல்லி செய்யவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு தேசத்துக்கு அந்த நாட்டுடைய ஆட்சி தலைமை யாராக இருக்கணும் அப்படிங்கிற உரிமை இருக்கிறதா, இருக்கா அப்படின்னா சர்வதேச சட்டங்கள் படி இருக்கக்கூடாது, இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தீங்க, அவங்க தானே முடிவு செய்யணும் அணு சக்தியை பெறணுமா இல்லையா அப்படின்னு. இதுவும் ஒரு ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். இந்தியா மாதிரி நாடுகள் என்பிடின்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. அதற்கு நம்ம ஒப்பந்த சக்தி இல்லை, நம்ம அதில் கையெழுத்து இடலை. ஆனால் ஈரான் ஒரு காலத்தில் முந்தைய ஆட்சியில் இருந்தபோது என்பிடியில் கையெழுத்திட்டுருக்குறாங்க. அதாவது நாங்கள் அணு சக்தியை பெறமாட்டோம், அணு ஆயுதத்தை பெறமாட்டோம் அப்படின்னு அவங்க செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய சர்வதேச ட்ரீட்டி. ஸோ தேர் ஆர் சிக்னட்ரி டு என்பிடி அப்படிங்கிற அடிப்படையில் அணு ஆயுதம் பெறாமல் இருக்க வேண்டிய ஒரு சட்ட கடமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது
அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்த்துடணும். அதே வேளையில் இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு பேரடாக்ஸ் என்னென்னா, இப்போ கொல்லப்பட்டார் இல்லையா அயத்துல்லா கொமேனி, அவர் வந்து அயத்துல்லா கமேனி அந்த ஆட்சியை நிறுவியவர், இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கை நிறுவியவர் கொமேனி. அவருக்கு பிறகு வந்து இப்போ கொல்லப்பட்டிருப்பவர் கொமேனி. அவர் வந்து ஒரு ஃபத்வா பிறப்பிச்சிருக்கிறார். அந்த ஃபத்வா வந்து 2003 பிறப்பிக்கப்பட்ட ஃபத்வா. அதாவது நாங்கள் வந்து அணுசக்தியை பெறக்கூடாது அப்படின்னு ஃபத்வா வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆர்டர் அவர் வந்து பிறப்பித்திருக்கிறார். ஆனால் இதில் பேரடாக்ஸ் என்னன்னா, அவரை கொல்லும்பொழுது அந்த ஃபத்வாவும் சேர்ந்து மறைஞ்சிடுச்சு. ஒருவேளை அவர் இருந்திருப்பாரே ஆனால் அந்த ஃபத்வா இருந்திருக்கும். பிகாஸ் அது ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட், இஸ்லாமிய தத்துவத்தை கொண்டது, அதனால ஃபத்வாவை நம்பக்கூடிய நாடு அப்படிங்கிறதுனால அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபத்வா இருந்தது. அவர் மறைந்த உடனேயே அந்த ஃபத்வா மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸாக அவங்க மேலே அவங்க விதித்த கட்டுப்பாடை டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கையால் அந்த ஃபத்வா மறைஞ்சிருக்குங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் சொல்லுவாங்க. அதாவது இந்த போரில் நிஜமாலேயே ஈரான் வந்து அணு ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கு அப்படின்னா அது இந்த போரில் பயன்படுத்தும்ல. ஆனால் இது பெரிய அளவில் பயன்படுத்தலாம் போது அப்போ அவங்ககிட்ட இல்லை, ஏன் தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க? அணு ஆயுதம் அவங்கள்ட்ட இல்லை. நம்ம வந்து இது வந்து ஒரு இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் சயின்டிஃபிக் மேட்டர். எனக்குமே அதில் வந்து ஒரு முழுமையான ஞானம் கிடையாது, யாருக்குமே கிடையாது. பட் ஒரு இயல்பான புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த நாடு வந்து 1990லேருந்து குளோபல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்லேருந்து ஓப்பன் சோர்ஸில் நம்ம தரவுகள் படி பார்த்தோம்னா 90லேருந்து அணு ஆயுத சக்தியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அணுசக்தி நாடுகள் வச்சிருக்கலாம் ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸஸ். அணுசக்திகளை வச்சிருக்கலாம். நம்ம பார்க்குறோம் கூடங்குளத்தில் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. அது வந்து ஒரு சிவிலியன் பர்பஸுக்காக மின்சார தயாரிப்பு, மருத்துவம், இப்படி பல காரணங்களுக்காக அணுசக்தி வந்து பயன்பாடு இருக்கிறது. ஆனால் அதை வந்து 60% அப்படின்னு என்ரிச் பண்ணும்போது, யுரேனியத்தை 60% என்ரிச் பண்ணும்போது அது ஹைலி என்ரிச்ட் யுரேனியமாக மாறுது. அதை வந்து வெப்பன்ஸ் கிரேடாக மாற்றலாம். யுரேனியத்தை 60% என்ரிச் பண்ணால் ஹைலி என்ரிச்ட் யுரேனியம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து 90% பார்த்தானா பாம்ஸ் கிரேட். அதுதான் வந்து அணுசக்தியை நோக்கி போகிறது. ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோ அளவுக்கு ஹைலி என்ரிச்ட் யுரேனியம், 60% என்ரிச்சான யுரேனியத்தை வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டப்படியா அதை வந்து 90% என்ரிச் பண்ணும்போது பாம் கிரேட் யுரேனியம் வந்துடும். ஸோ ஈரான் என்ன பண்ணியிருக்கு இந்த நாள் வரைக்கும், தன்னுடைய பாதுகாப்பு கேடயமா ஒரு த்ரெஷோல்டு ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அணு குண்டு இல்லை, ஆனால் அணுகுண்டத்துக்கு ரொம்ப முன்னாடி ஒரு படி முன்னாடி, சில மாதங்கள் முன்னாடியோ சில வாரங்கள் முன்னாடியோ, பை வேரியஸ் எஸ்டிமேட்ஸ் வந்து சில வாரங்கள்லேயே ஈரான் நினைத்தா வந்து அணு குண்டை பெற்றிட முடியும் அப்படின்னு. ஸோ அணு சக்தியை பல நாடுகள் வச்சிருக்கு. ஜப்பான் மாதிரி நாடுகள் இருக்கு. ஆனால் ஜப்பான் கிட்ட நியூக்ளியர் பாம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஈரானும் கூட என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, நாங்கள் வச்சிருவோம், அணுகுண்டை பெற்றதுக்கான சூழல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு உலகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா, ஒரு டிட்டரன்ஸா வச்சிருக்கிறாங்க. பட் அந்த 60% வந்து 90% மாத்தினான்னா அவங்களுக்கு பாம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோ அளவுக்கு பை எஸ்டிமேட்ஸ், ஐஏஏயோட எஸ்டிமேட்ஸ் அளவுக்கு 10 நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அது கன்ஃபார்மா 100%. ஏன்னா இது வந்து யூகம் இல்லை, சர்வதேச ஏஜென்சி, இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய சர்வதேச அமைப்பான ஐஏஇஏ அப்படிங்கிற அமைப்பு அவங்களை தொடர்ந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 2015 ஒரு டீல் யூஎஸ் கூட பண்ணும்போது அவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து ஏமாற்ற முடியாது. ஏன்னா இப்போ சின்ன ஆக்டிவிட்டி இருந்தாலும் கூட அவங்க தொடர்ந்து அப்சர்வேஷன்ல இருப்பாங்க. சேட்டலைட் மூலமா, இன்டெலிஜென்ஸ் மூலமா அவங்க வந்து அணுசக்தியை பெற்றுட்டான்னா தெரிஞ்சிடும். அது வந்து உலகத்தை ஏமாற்ற முடியாது. ஒரு அதுக்கான சோதனைகளை நம்ம இங்கே போக்ரான்ல செஞ்சோம். அந்த மாதிரி சோதனைகளை செய்யும் பொழுது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில, சேட்டலைட் இமேஜரியில அதை மறைக்க முடியாது. ஸோ அணு ஆயுதத்துக்கும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அணு ஆயுதத்தை அவங்க பெற்றில்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே. ஆனால் இந்த போரில் முக்கியமாக சொல்றதுன்னா, நாங்கள் வந்து டிஃபெண்ட் தான் பண்ணுறோம், நாங்கள் வந்து போர் வந்து நாங்கள் போர் பண்ணல அப்படின்னு ரெண்டு தரப்புலையும் சொல்றாங்க. அப்போ உண்மையில யார் தான் போர் பண்றாங்க? எல்லா நாடுகளும் அப்படிதான் சொல்லும். நாங்கள் வந்து ஒரு ப்ரிஎம்டிவ் ஸ்ட்ரைக் நடத்தினோம். இப்போ இதை வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா. அதுக்கு வந்து ஒரு காசஸ் பெல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு போர் தொடங்கிறதுக்கான காரணமாக காசஸ் பெல்லைன்னு ஆங்கில வார்த்தை இல்லை, அது ஒரு
பிரபல வார்த்தை எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இதனால நாங்கள் போர் தொடங்கினோன்னு ஒரு நாடோ ஒரு காரணம் சொல்றோம். நாங்கள் வந்து ப்ரீஎம்டிவாக தொடங்கினோம், நாங்கள் தற்காப்புக்காக தொடங்கினோம். ஈரான் வந்து அணு ஆயுதத்தை பெற்றிடும், அந்த மக்களை பாதிக்குது. ஸோ இதன் காரணமாக முந்தெடுப்பாக நாங்கள் செய்யறோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா இஸ்ரேலுடைய விளக்கம். ஈரான் வந்து ஒரு டிஃபென்சிவ் போஸ்டரிங்ல தான் இருக்கு. அவங்க இந்த போரை தொடங்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ரவுண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அட்லீஸ்ட் ஈரான் வந்து அவங்க தொடங்கலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தாங்க. ஒமான் அதை மீடியேட் பண்ணியிருந்தது. சில சலுகைகளை அவங்க கொடுத்தாங்க, இல்லை அந்த சலுகைகள் அமெரிக்காவுக்கு ஏற்புடையதாக இல்லை. ஸோ ஒவ்வொரு நாடும் அதை வந்து நாங்கள் வந்து ஒரு டிஃபென்சிவ் போஸ்டரிங் தான். நாங்கள் உலக சக்திகளை டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இதை செல் பண்ணார்னா, ஈரானுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அணு ஆயுதம் மட்டும் இல்லாமல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளையும் சரி ஐரோப்பா வரைக்கும் தாக்க வல்லமை கொண்டது. அதை தடுக்கிறதுக்காகத்தான். ரொம்ப மோசமான ஆட்சி, அவங்க கையில் அணுசக்தி இருந்ததுன்னா, அணு ஆயுத சக்தி இருந்ததுன்னா அது ஆபத்து, அதையெல்லாம் நாங்கள் தடுக்க தான் நாங்கள் செஞ்சோன்னா அமெரிக்கா சொல்லுது. இன்னைக்கு வந்து ஒரு உலக கோர்ட்டு கிடையாது, இன்னைக்கு வந்து குளோபல் இன்டர்நேஷ்னல் ஆர்டர், குளோபல் லீகல் சிஸ்டம் எல்லாம் உடைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்க்குறீங்களோ அதை பொறுத்து. அப்போ இதை தொடங்கிட்டோம், ஆனால் எப்படி முடிக்க முடியல அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்களா? ஆமாம், அவருக்கு வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி என்ன செய்யறதுன்றது தெரியல. நீங்கள் வந்து ரீசன்ட் டைம்ஸில் பார்க்கும்போது ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை வெற்றி அப்படின்னு ஒரு போரை முடித்த ஒரு அமெரிக்க அதிபர் சமீப வரலாற்றில் கிடையாது. நம்ம வந்து ஆப்கானிஸ்தானில் போர் தொடங்கினாங்க, ஈராக்கில் போரை தொடங்கினாங்க, லிபியாவில் தொடங்கினாங்க. எதுலையாவது வந்து உலக வல்லரசாக இருந்தாலும் கூட இந்த போர்களில் அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறா அப்படின்னா இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு பலவீனமான நாடுன்னு சொல்ல முடியும் அவங்கள காட்டிலும். வியட்நாம் போர் வந்து எவ்வளவு காலம் 19 ஆண்டுகள் நீடித்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு போரை வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து காட்சிகள் விரும்புகிறவர், இந்த ஆப்டிக்ஸை ரொம்ப விரும்புகிறார். அவருக்கு வந்து வெற்றின்னு சொல்லி இதுலேருந்து வரணுங்கிற ஒரு மொமெண்ட்டை அவர் தேடுறார். சேசிங் த டிராகன்னு சொல்லுவாங்க, இல்லாத ஒன்றை தேடுற மாதிரி. இன்னைக்கு வந்து ஈரான் இந்த ரெஜிம் பிழைக்கும் அப்படின்னா அவங்க கணிக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த போர் தொடங்கின போது பேசின போதும் சரி, ட்ரம்ப் பேசின போதும் சரி, உலகத்துக்கு கிடைச்ச உணர்வு என்னன்னா, அவங்க என்ன நினைச்சாங்க, வெனிசுவேலா போல இங்கே இந்த தலையை வெட்டினா ஒட்டுமொத்தமான அமைப்பும் சரிஞ்சிரும், அங்கே வந்து மக்கள் கிளர்ந்து எழுந்துருவாங்க, ஸோ ஒரு அமைப்பு மாற்றம் வந்துடும் அப்படின்னு அப்படி தான் கணிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கணிக்காட்டியும் கூட தே ஹேவ் பீன் மிஸ்கால்குலேஷன்ஸ், ஒரு தவறான கணிப்புகள் அவங்க தரப்பில் இருக்குங்கிறத பார்க்குறோம். இது எப்படி இதுலேருந்து வெளியில் வருதுன்னு அவருக்கு தெரியல. இந்த நேரத்தில் நேர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து திங்கக்கிழமை லேட் ஆஃப்டர்நூன் ஒரு ஏர்லி ஈவினிங் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் இப்போ அவர் முதல்ல கொடுத்துருந்த கேடு, ஈரானுக்கு கொடுத்துருந்த கேடு அப்படிங்கிறது திங்கக்கிழமைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் நீரழையை திறக்கலை அப்படின்னா நாங்கள் உங்களுடைய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே, மின்சக்திகள் மேலே, பிரிட்ஜஸ் மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அந்த டெட்லைனை அவர் டியூஸ்டே வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். பட் சர்வதேச ஊடகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இன்னைக்கே கூட ஒரு ஈரானோட ஒரு டீல் செய்யறதுக்கான, அதாவது ஒரு 45 நாள் போர் நிறுத்தம் செய்யறதுக்கான, அதுக்கு ஈரான் சில விலைகளை கொடுத்து, அமெரிக்கா சில விலைகளை கொடுத்து, உதாரணத்துக்கு ஜலசந்தியை தற்காலிகமாக திறந்து, இல்லை பார்ஷியலாக திறந்து, இல்லை முழுமையாக திறந்து, அந்த அணு சக்திகளை என்ரிச் யுரேனியமில் ஒரு பகுதி அதில் கன்செஷன் செய்யறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா செய்தி. இது ஒளிபரப்பாகி நேர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்திருக்கலாம், வராமலையும் இருக்கலாம். இப்போ இந்த போர்ல முழுமையா நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து வெளியே வந்து பேசும்போது நாங்க அமைதியை விரும்புறோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஈரான் வந்து ரொம்ப ஸ்டப்பனா இந்த போரை வந்து கொண்டு போற மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு சூழல் இருக்கு. உண்மையிலே அப்படிதான் இருக்கா? கரெக்டாக சொல்றீங்க. நீங்க வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சில முறை இல்லை, ஒரு நாளைக்கு பல முறை பேசுறாரு. ஒரு சென்டென்ஸ்ல பேசிக்கூடிய விஷயத்த அடுத்த சென்டென்ஸ்ல முரண்பட்டு பேசுறாரு. அதை ஒரு யுக்தியாவே கடைபிடிக்கிறாரு. நான் வந்து நினைச்சா இதை உடனே நிறுத்திடுவேங்கிறாரு, 2 வாரங்கள் ஆகுங்கிறாரு, என்னுடைய படைகளை நான் அனுப்ப முடியுங்கிறாரு, அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதுவே ஒரு யுக்தியாக வச்சிருக்கிறார். ஏன்னா எதிராளி வந்து உங்களை கணிக்கவே முடியாது பார்த்தீங்களா, அவர் செய்வாரா மாட்டாரா, அவர் நீட்டிப்பாரா நிறுத்துவாரா அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் அந்த ஒரு குழப்பத்தையே, அந்த ஒரு ஆம்பிகுட்டியே ஒரு யுக்தியாக அவர் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ட்ரம்ப் இப்போ கடைபிடிக்கக்கூடிய யுக்தியை வந்து மேட்மேன் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிஜமாலே ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு தோற்றம், என்ன
என்ன செஞ்சுருவானோ தெரியாது அப்படின்னு எதிராளி வந்து அதுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க. இதை வந்து ரிச்சர்ட் நிக்சன் கண்டுபிடிச்சாரு. அவருக்கு ஓரளவுக்கு பலன் தந்தது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நிறைய இடங்கள்ல பலன் கொடுத்ததுங்கிறது பார்த்தோம். நம்ம மாதிரி நாடுகளை, பல ஜனநாயகங்களை, ஏன் அவருடைய கூட்டாளிகள், நேட்டோ கூட்டாளிகளையே கூட இதை செய்யலன்னா அவ்வளோதான், நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் மிரட்டுவார். ஸோ இவன் ஏதாவது நிஜமாலே செஞ்சிருவாரோன்னு சொல்லி அவர் கேட்கக்கூடிய விலை, அவர் கேட்கக்கூடிய விஷயம் கொடுக்க முடியாதனாலும் கூட கொடுத்து தொலைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ட்ரேட் டீலாம் அமைஞ்சதை பார்த்தோம். மேட்மேன் டிப்ளமசி ஒர்க்ஸ் வித் ரேஷனல் ஆக்டர்ஸ். நிஜமாலே ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இது ஆகும். ஆனால் ஈரான் வந்து இட் இஸ் ஆக்டிங் ஈவன் மேட்டர். ஒன்னால என்ன செஞ்சிட முடியும், அவங்களால வந்து இந்த போரில் வந்து வெல்லணுங்கிற அவசியம் இல்லை, நீடிச்சாலே போதும். சர்வைவல் இஸ் விக்டரி. இவங்களுக்கு வந்து ஒரு கோல்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, அதை வந்து செஞ்சாகணும். ஈரானுக்கு வந்து சர்வைவ் ஆனாலே விக்டரி. ஏன்னா அது ஒரு ரெவல்யூஷனரி ஸ்டேட், ஒரு இஸ்லாமிய ரெவல்யூஷனை, புரட்சியை தன்னுடைய அடிப்படையாக கொண்டது. ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணாலே, அந்த பெயினை அப்சார்ப் பண்ணி நீடித்தாலே அவங்களுக்கு வெற்றி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க வந்து தே ஹவ் பீன் அப்சார்பிங் த பெயின். அங்கே ஆட்சி மாறிடலை, ஆட்சி விழுந்துடலை, அதே நிர்வாகம் தான் இருக்குது, மக்கள் கிளர்ந்து எழுந்துடலை. தே ஹேவ் தட் அயன் கிளாட் கண்ட்ரோல் ஆஃப் தட் ஸ்டேட். ஸோ ஈரான் வந்து தாக்கு பிடிக்குது, ட்ரம்ப் திணறார் அப்படின்னு நம்மளால சேஃபாக சொல்ல முடியும். அப்போ இந்த போரை பொறுத்தவரைக்கும் வெற்றி அப்படின்றது அமெரிக்காவுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அமெரிக்கானா இஸ்ரேலும் சேர்த்து தான் சொல்கிறேன். கிடைச்சிடுச்சுன்னு சொல்லலாமா, இல்லை நெருங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்? அந்த இதை ரெண்டு வகையால் பார்க்கணும். நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷனல் லெவல், நீங்கள் இராணுவ நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ரொம்ப ஒரு கணிசமான வெற்றியை பெற்றுட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். எதை வச்சு சொல்கிறோம்? ஈரானுடைய வான் பரப்பு கிட்டத்தட்ட அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அதை தான் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த புதன்கிழமை அறிவித்தார். அதுக்கும் கூட பின்னடைவை நம்ம வந்து அந்த வாரமே வந்ததை பார்த்தோம். அதாவது ஈரானுடைய வான் பரப்பில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் பறந்து சாகசம் செஞ்சு இஸ்ரேலோட சேர்ந்து அதோடைய பல தளங்களை, இராணுவ தளங்களை, மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இராணுவ உற்பத்தி நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா நம்ம நாட்டு மேலே ஒரு எதிரி விமானம் பறந்தால் என்ன செய்யும்? நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதை சுட்டு வீழ்த்தும். கிட்டத்தட்ட ஒரு மாசமா ஈரான் மேலே அவங்க வந்து they have been raging fire, அவங்களோட பல அமைப்புகளை தகர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஆப்ரேஷனல் சக்ஸஸ். ஆனால் அதற்கும் பின்னாடி வந்திருக்கிறத பார்க்குறோம். அங்கே அதோடைய அமெரிக்கா ஃபைட்டர் ஜெட்டை வீழ்த்தி 2 வீரர்கள் காணாமல் போய் அவங்கள 2 பேரையும் அவங்க மீட்கிறத பார்த்தோம். ஸோ ஏர் சுப்பீரியாரிட்டி, சுப்ரீமசி இருந்ததுன்னா ஈரான் வந்து வி கண்ட்ரோல் த ஸ்கைஸ், வி ரூல் ஓவர் த ஸ்கைஸ் அப்படின்னா ஈரானுடைய மிசைல்கள் அதை தாக்கிக்க முடியாது. அது அவங்க மீட்டுட்டாங்கிறது வேற விஷயம். ஸோ அதுக்குமே லிமிடேஷன்ஸ் இருக்கிறத பார்க்கின்றோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட முதல்ல 90% இப்போ 50% அளவுக்கு ஈரானுடைய மிசைல் லான்ச்சஸை, மிசைல் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டிஸை நாங்கள் தகர்த்துருக்குறோங்கிறாங்க. அது எவ்வளோங்கிறது வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டிபேட். அது ஒருத்தரோட பார்வையை பொறுத்து இருக்குது. பட் அதில் வந்து ஒரு ஆப்ரேஷனல் சக்ஸஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ், அவங்க என்ன எதுக்காக இந்த போருக்குள்ளே போனாங்க? ஈரானுடைய அணு ஆயுத சக்தியை தகர்க்க செஞ்சுட்டாங்களா? இல்லை. ஈரான் கிட்ட இன்னமும் கூட இஸ்ஃபஹானில், நெட்டான்ஸ்லாம் வந்து பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம், பாமா பிற்காலத்தில் மாற்றக்கூடிய யுரேனியம் இன்னும் ஈரானில் தான் இருக்குது. அதை வந்து எடுத்துகிட்டு போயிடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அந்த வகையில் அவங்களுக்கு அந்த வெற்றி அமையலைங்கிறத பார்க்குறோம். கண்கூடா தெரிஞ்ச விஷயம், தெரிகிற விஷயம், அங்கே ஆட்சி மாறிடலை, தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு மாடரேட்டான கமேனியை கொண்டுட்டு இன்னும் ஒரு தீவிரமான கமேனியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய அங்கே ஒரு இராணுவ சக்தி தான் இன்னமும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே மக்கள் வந்து இயல்பாக சுபீட்சமாக வந்து வெளியில் போய் போராட்டம்லாம் செஞ்சு இருக்கிறாங்களா? இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பசீஜன்னு சொல்லக்கூடிய பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸோ, அங்கே இருக்கக்கூடிய இராணுவமோ இன்னமும் கூட ஈரானை வந்து கட்டுப்படுத்துதுங்கிற அளவில் அந்த கோல்ஸ்லாம் அவங்களால எட்ட முடியலங்கிறத பார்க்குறோம். பட் அகெயின் இப்போ வந்து ஒரு பெரிய வலியையும் கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட ஆலைஸ், கூட்டாளிகள்லாம் வந்து குறிப்பாக கல்ஃப் ரீஜனில் பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈரானும் பின்னடைவுகளை சந்திக்குது, பெரிய இராணுவ பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு. அவங்களுடைய நேவி முழுசாக பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். ஏர்ஃபோர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். ஸோ தே ஹவ் ஆல்சோ டேக்கன் பெயின். ஸோ அதனால நிலை மாறிடுச்சா அப்படின்னா நிலை மாறலை. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் வந்து ஒரு உச்சபட்ச அளவில் பார்க்கும்போது அவங்களுடைய இலக்குகள் எட்டப்படாத அளவில் இன்னைக்கு அவங்க கை ஓங்கி இல்லை, அமெரிக்கா இஸ்ரேலுடைய கை ஓங்கி இல்லை. பட் ஆப்ரேஷனல் லெவலில் ஒரு ஹியூஜ் சக்ஸஸை பெற்றிருக்காங்க. அது நெருங்கி என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து அங்கே வெற்றி பெறுறீங்க. அதனால என்ன, இப்போ நான் உங்களை அடிக்கிறேன், உங்களை அடித்து உங்களை துன்புறுத்தி உங்களை மாற்றணும், உங்களை சொல்ல வைக்கணும், ஏதாவது ஒன்று சொல்ல வைக்கணுங்கிறது பயங்கரமாக நீங்கள் அடி வாங்குறீங்க. நீங்கள் உங்கள் உடல் தளர்ந்துருக்கு, ஆனால் மன வலிமை தளரல அப்படிங்கும்
இருக்கும்போது அதை வெற்றின்னு வர்ணிக்கதா தோல்வின்னு வர்ணிக்கதா? நீங்க எனக்கு பெரிய வலியை கொடுக்கல. அமெரிக்கா ஈரான் தாக்கல. பட் ஆனா அப்சார்பிங் த பெயின். இன்னமும் கூட அவங்களுடைய கூட்டாளி தேசங்களை தாக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் நோக்கி ஒரு நாளைக்கு 10லேருந்து 20 மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கு. துபாய் நோக்கி, யுஏஇ நோக்கி, சவுதி நோக்கி அவங்க வந்து ஒரு கோஹரண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களும் அவங்க இன்னும் நின்றுட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சர்வை பண்றதே வெற்றி அப்படிங்கிற அளவுல பார்த்து அவங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரான் பத்தியான தகவல்லாம் மக்கள் கிட்ட போயிருக்கோம். ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்க கேள்வியா அவங்க இப்போ நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா என்ன பதிலா இருக்கும்னா, இப்போ இந்த மாதிரி ஈரான்லாம் பிரச்சனைகள் இருக்கு, இப்போ எங்களுக்கு கேஸ் பிரச்சனை இருக்கு, பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கு, இதெல்லாம் எப்போ சரியாகும், இதெல்லாம் விலை அதிகமாகுமா அப்படின்லாம் ஒரு சூழல் இருக்குல்ல. உண்மையிலே இந்த நிலைமையெல்லாம் சரியாகுமா? இது சரியாகிறதுக்கு காலம் ஏதாவது பதில் இருக்கா? இரவென்றால் பகல் ஒன்று வந்துதான் ஆகும். எல்லா போர்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஏதோ ஒரு கட்டத்துல சரியாத்தான் ஆகும். ஆனா எப்போ அப்படிங்கிறது யாருமே கணிக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் என்ன செய்வாருன்னு நமக்கு தெரியாது. ஈரான் என்ன செய்யும்னு தெரியாது. அவர் ஒரு இலக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலேயே ஒரு தீர்வு வந்திருக்கலாம். ஒரு 45 நாள் போர் நிறுத்தம் வந்திருக்கலாம். இல்ல நாளை முதல் அந்த தீர்வு அவங்க 2 பேருமே ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் எடுக்கிறாங்க. இவங்களுடைய 15 அம்ச கோரிக்கையும் இவங்களுடைய 5 அம்ச திட்டமும் இந்த போரை முடிக்கிறதுக்கு பக்கத்திலே இல்லாத விஷயம். பல உலக நாடுகள் இதை வந்து தீர்க்கறதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஈஜிப்ட், டர்க்கி, நம்ம அண்டை பாகிஸ்தானும் கூட இந்த முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ வெளியில சொல்லும்போது ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் எடுப்பாங்க. ஆனா இதுல மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது சில கன்செஷன்ஸ்களை கொடுப்பாங்க. ஸோ அதற்கான அறிகுறிகளும் இருக்கு. ஸோ அதுல ஒருவேளை தீர்வு வந்துடுச்சுன்னா நாளையே எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடலாம். பட் நாளையே இந்த டீல் வந்தாலும் கூட இப்போ இன்னும் இந்த பாதிக்கப்பட்ட சப்ளை செயின்ஸ் எல்லாம் வந்து சரியாகிறதுக்கு நாளாகும். இப்போ இதுல கத்தார்ல வந்து ஒரு ஃபீல்டு வந்து மூடி இருக்கிறாங்க, தற்காப்பா மூடி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 20% அவங்க சப்ளை அதனால பாதிக்கப்பட்டிருக்கு தற்காப்பா மூடும்போது. இதை வந்து சீரார்த்துக்கே திருப்பியும் இந்த சீரார்த்துக்கே சில ஆண்டுகள் ஆகும், சில மாதங்கள் ஆகும் அப்படின்னு. இப்போ நீரிழில மூடி இருக்கிறதுனால பல நாடுகளால இறக்குமதி செய்ய முடியல. ஸோ இதெல்லாம் திருப்பி சரியாகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் தெரியும். ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். இதெல்லாம் வந்து சர்வதேச நிறுவனங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல நம்ம போனால் அங்கே வந்து கன்னி வெடி தாக்குதல் நடக்காது. சீஸ்ஃபயர் வந்தாலும் கூட பல இடங்களில் பார்த்தோம் அது ஃப்ரெஜைலாக இருக்கிறத பார்க்குறோம். சீஸ்ஃபயர்னு அறிவிச்சிருவாங்க, ஆனால் தாக்குதல்கள் நடக்கும். உதாரணத்துக்கு காசால, உதாரணத்துக்கு லெபனான்ல சீஸ்ஃபயர் தான் அங்கே இருக்கு. ட்ரம்ப் புரோக்கர் பண்ண சீஸ்ஃபயர் அங்கெல்லாம் இருக்கு. ஆனாலும் சின்ன சின்ன தாக்குதல்கள் காசால நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சர்வதேச பொருளாதார நிலைகளில் நடக்கும்போது கப்பல்கள் உடனே வராமல் இருக்கலாம். ஒரு சின்ன பின்னாடி வரும்போது அதற்கு தடை வரலாம். இல்லை இப்போ டெக்னிக்கல் ரீசன்ஸ்லாம் இருக்குது, நமக்கு யூகிக்க முடியாத டெக்னிக்கல் ரீசன்ஸ்லாம் இருக்குது. இந்த டேங்க் டாப்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பல உற்பத்தி இருந்தாலும் கூட உற்பத்தியை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நாடுகள்கிட்ட ஃபெசிலிட்டி இல்லை. இப்போ பிலிப்பீன்ஸ் மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் வந்து வந்தால் கூட அது உடனே காலி ஆகிடுது. இப்போ நம்மள்ட்ட ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. பெஸ்ட்டு ஸ்டோரேஜ் வந்து ரிசர்வ்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு இந்த கெப்பாசிட்டி யார்கிட்டனா சைனா கிட்ட இருக்குது. அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் சரியாகிறதுக்கே இந்த குளோபல் பழைய நிலைக்கு போகிறதுக்கே நாளையே நின்றாலும் கூட குறைந்தபட்சம் சில வாரங்கள், சில மாதங்கள், ஈவன் பை வெரி நார்மல் எஸ்டிமேட்ஸ் ஆகும். ஸோ இதோடைய தாக்கம் ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இது நீடிச்சு போனால் அதோடைய பாதிப்பு நம்மளால கணிக்க கூட முடியாது. நாளைக்கே அந்த அடுத்த நொடியே என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத இந்த சூழல்ல இப்போ நிறைய பேர் பயப்படுறது, நிறைய மக்கள் கிட்ட இந்த மாதிரி செய்திகள் போகும்போது என்ன பயப்படுறாங்கன்னா, இந்த போர் மூலமா நாடுகள் வந்து பிரிஞ்சு இது வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயமும் எல்லாரும் இந்த போர் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பிப்ரவரியில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ இந்த 2 மாசமும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த மாதிரியான தேர்ட் வேர்ல்டு வார் வரதுக்கான சூழல் ஏதாவது இருக்குமா இதில்? இப்போ முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் எல்லாம் ஆரம்பிச்சா, குறிப்பா முதல் உலக யுத்தம் ஆரம்பிச்ச காரணமே ரொம்ப சாதாரணமான காரணம், தவிர்க்கக்கூடிய ஒரு காரணம். ஒரு இளவரசரை அங்கே கொண்டுட்டாங்க அப்படின்னு. அது வந்து அது ஒரு இளவரசருடைய கொலையில் ஆரம்பிச்சு பல உலக நாடுகள் சேர்ந்து ஒரு சின்ன நிகழ்வு தான் ஒரு பெரிய போருக்கு காரணமாக இருந்தது. ஸோ அது எப்படி போகும் அப்படின்னு கணிக்க முடியாது. அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு மனிதர் இருக்கும்பொழுது, ஈரானில் இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருக்கும்போது அவங்க இந்த எஸ்கலேஷன் லேடர் எப்படி போகும்னு கணிக்க முடியாது. பட் சேஃப் டு சே இன்னைக்கு அந்த எஸ்கலேஷன் லேடர் ஒரு 2-3 வாரமாக எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலையில் தான் இருக்குது. ரொம்ப கடகடன் மேலே போகல அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப ரேஷனலாக நடந்துக்கிறத பார்க்கின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார், நேட்டோ நாடுகள்லாம் வாங்க சேர்ந்துக்கோங்க சண்டை போடுங்கன்னு, அவங்க
நாங்கெல்லாம் வெயிட் இது நீங்கள் எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணலை, இது உங்கள் யுத்தம், இட்ஸ் அ வார் ஆஃப் சாய்ஸ், நீங்கள் விரும்பி ஏற்படுத்தின யுத்தம், அது உங்கள் மேலே திணிக்கப்பட்ட யுத்தம் இல்லை, ஸோ நாங்கள்லாம் சேர்ந்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அரபு தேசங்களும் கூட இப்போ பாதிக்கப்படுற தேசங்களும் கூட ஒரு தற்காப்பு நிலையில் தான் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் அஃபென்சிவில் போயிடல. ஸோ இதை வந்து இன்னும் பல பேர் வந்து தீவிரமாக அதை தீவிரப்படுத்தாதது தான் நம்ம பார்க்கின்றோம். ஸோ ஒரு ரேஷனாலிட்டி ப்ரிவேல்ஸ் மைனஸ் டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேலுக்கு இதில் வந்து ஒரு ஆழமான நோக்கங்கள் இருக்கு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் சர்வ் ஆயிட்டு இருக்கு. அமெரிக்காலாம் இது ஏன் நம்ம ஏன் அதை செய்யணும், இது நம்ம யுத்தம் இல்லையே, இஸ்ரேல் நம்மளை இழுத்து விட்டுடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காவில் பொதுமக்களை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே இருக்கிறத பார்க்கின்றோம். அதனால ராஜினாமாலாம் இருக்கு. ஸோ அமெரிக்காவும் கூட இதை வந்து மேற்கொண்டு எடுத்துட்டு போகுமான்னு தெரியாது. டொனால்ட் ட்ரம்ப்பும் கூட இது 2 வாரத்தில் முடிச்சிடுவேன் 3 வாரத்தில் முடிச்சிடுவேன் மார்க்கெட்ஸை காம் பண்றாரு. ஏன்னா வந்து மார்க்கெட்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது அங்க பொருளாதார தாக்கம் இருக்கும். எப்படி உங்களையும் என்னையும் பெட்ரோல் விலை உயர்வு பாதிக்குதோ, அமெரிக்கா வந்து ஒரு தற்சார்பு எரிசக்தி அமைப்புனாலும் கூட உலகத்தில் ஏற்படுற ஃப்ளக்சுவேஷன்ஸ், உலக மார்க்கெட்டில் ஏற்படுற ஃப்ளக்சுவேஷன்ஸ் அமெரிக்காவை பாதிக்கும். இன்னும் சில மாதங்களில் அமெரிக்கா தேர்தல் இடைத்தேர்தல் போல அங்கே ஒரு மிட்டம் வர இருக்கு. ஸோ அதுலலாம் வந்து அமெரிக்க மக்கள் பெரும்பாலும் இந்த போரை விரும்பலைங்கிறது தான் அங்கே போல்ஸ் நம்ம காட்டுது. உலக நாடுகள் அமெரிக்காவுடைய கூட்டாளிகள் இதை வந்து பெருசாக்க விரும்பலை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய உணர்வு. ஸோ பட் ஆனால் இது எப்படியும் போகலாம், எப்படி வேணா மாறலாம், நம்ம எதையும் நம்ம வந்து சொல்லிட முடியாது. இதை இன்னும் கூட பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் இல்லை. இப்போ இது வரைக்கும் தாக்குதல்கள் ஈரான் செய்யக்கூடிய தாக்குதல்களோ இல்லை அமெரிக்கா இஸ்ரேல் செய்யக்கூடிய தாக்குதல்களோ வான்வழி தாக்குதல்கள் தான். முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தத்தெல்லாம் வந்து தியேட்டர்ஸ் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. எங்கெங்க போர் நடக்குதுன்னா உலகம் முழுக்க நடந்துச்சு. இங்கே வந்து இந்த தியேட்டர் ஆஃப் வார் இஸ் கன்ஃபைன்ட் டு தி மிடில் ஈஸ்ட் முழுக்க தான் நடக்குது. அதே வேளையில் பூட்ஸ் இறங்கலை, வீரர்கள் இன்னும் களமிறங்கலை, வான்வழி தாக்குதல்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ட்ரோன் தாக்குதல்கள், மிசைல் தாக்குதல்கள், எதிர் தாக்குதல்கள்ங்கிறது வான்வழியாக தான் நடந்துட்டு இருக்கு. பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை மறுக்காம தான் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 படை வீரர்களை மிடில் ஈஸ்டுக்கு அமைச்சிருக்கிறார். ஒருவேளை ஈரான் சொல் பேச்சை கேட்கலன்னா அவங்க களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ நம்ம எதையும் மறுத்தர முடியாது. பட் இப்போதைக்கு இது ஒரு பிராந்திய யுத்தம், வான்வழி யுத்தம் அப்படிங்கிற அளவில் தான் பார்க்கின்றோம். அதுக்கெல்லாம் இன்னும் தூரம் இருக்கு. பட் we are not there yet. அவ்வளோ தூரம் போகாதுன்னு நம்ம விருப்பப்படலாம். ஓகே, இந்த போரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 சைடில் இருக்கோம். அதாவது ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம், அதே அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரம்ப் கூட ரொம்ப க்ளோஸாக நம்மளுடைய பிரதமர் இருக்காரு. அப்போது இந்தியா என்ன மாதிரியான இடத்துல இங்கே ப்ளே பண்ணுது, அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, நம்ம எந்த சைடு இருக்கோம்? ரொம்ப சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இந்த அரசு இல்லை, எந்த அரசாக இருந்தாலும் இப்படி தான் செய்யும். இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறதுனால சில ரெஸ்ட்ரெண்ட்டை நம்ம கடைபிடிக்கிறோம், இல்லைன்னா கூட இன்னும் நம்மளுடைய நிலைப்பாடுகள் ஆழமாக கூட இருக்கும். அதில் காரணமும் இருக்கு. ஏன்னா அவரை பகைச்சிக்கிட்டா என்ன ஆகும்னா அவருடைய கூட்டாளிகள் தேசம் நேட்டோவிலே அவர் வந்து பிரெஞ்சு பிரதமர் எப்படி திட்டுறாரு, பிரெஞ்சு அதிபர் எப்படி திட்டுறாருங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ டொனால்ட் ட்ரம்போடு எங்கேஜ் பண்ணாமல் இருக்கிறது தான் சரி. பிரதமர் மோடி ரொம்ப அமைதியாக இருக்கிறார். ஏன்னா அவர் கூட வார்த்தை யுத்தத்தில் போக ஆரம்பிச்சார்னா அதில் நம்ம ஜெயிக்கவே முடியாது. அவர் ரொம்ப தரலோக்கலுக்கு இறக்கிடுவார். ஸோ ரொம்ப டொனால்ட் ட்ரம்ப்பை புகழாமையும் அதே சமயத்தில் பகைச்சிக்காமையும் அதே சமயத்தில் அவங்க மூலமாக இப்போ நமக்கு என்னெல்லாம் அனுகூலங்களை நம்முடைய பொருளாதாரம் கருதி இப்போ நம்ம வந்து எக்ஸப்ஷன் வாங்கியிருக்கோம், ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு ஈரானோடையும் எங்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா வந்து ரொம்ப பெருமையாக கருதக்கூடிய விஷயம், நம்ம வெளியுறவு கொள்கையில் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நிரந்தர கூட்டாளிகள் கிடையாது. நம்ம வந்து இந்த நாடு என்னுடைய நட்பு நாடு, இவனோட தான் இருப்பேன், இந்த கேம்பில் இருப்பேன், அந்த கேம்பை எதிர்ப்பேன்னு கிடையாது. இந்த இடத்துல நம்ம வந்து நம்முடைய நன்மைகள் அந்த நேரம் கருதி எதுவோ அதைத்தான் எல்லா இந்திய அரசுகளும் செய்யும், இந்த அரசும் செய்யுது. நம்ம வந்து ஒரு பக்கம் அரபு தேசங்களோட பேசிட்டு இருக்கோம், அதே வேளையில் ஈரானுடைய அதிபரோட இந்திய பிரதமர் பேசுறாரு. அங்கே நம்மளுடைய இந்தியர்களை அங்கே இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் டிப்ளமசி மூலமாக அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். அதே வேளையில் ஈரான் கிட்டேருந்து எண்ணெயை வாங்குறோம். அதே போல் அரபு தேசங்கள் கிட்டேயும் இப்போ இந்த ஒரு சூழலில் நம்மளுடைய சோர்சஸை டைவர்சிஃபை பண்ணி மற்ற இடங்கள்லையும் வாங்குறோம். ரஷ்யா கிட்டேயும் பழைய நிலை இல்லாட்டியும் கூட நம்ம வந்து இப்போ அமெரிக்காவும் கூட அந்த சாங்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, நமக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஈரானோடையும் நட்பு தேசம், இஸ்ரேலோடையும் நட்பு தேசம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், இந்த போர் தொடங்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் இந்திய பிரதமர் இஸ்ரேலில் இருந்தார், இஸ்ரேலுக்கு ஒரு ராஜதந்திர பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே வேளையில் ஈரானுக்கு எதிர்ப்பு நிலையை நம்ம எடுக்கல. எல்லா யுக்ரைன் போரில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதுபோல் நம்முடைய தேவைகள், நம்முடைய நன்மைகள், உலகத்தில் இவன் நல்லவன் அவன் கெட்டவன், இவன் பக்கம்னா அவனுக்கு எதிராக நான் இல்லாமல் அந்த சூழலில் நம்முடைய நன்மைகளை, நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை இன் திஸ் கிவன் சிச்சுவேஷன் இன்னும்
என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். மத்தியஸ்தம் செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னா செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தான் செய்யுது நம்ம செய்யலையே அப்படின்னு கேள்விகள்லாம் எதிர்க்கட்சிகள் மத்தியிலே இருக்குது. அதில் நல்வாய்ப்பும் உண்டு, பெரிய ஆபத்தும் உண்டு. இப்போ வந்து பாகிஸ்தான் செஞ்சு அது சரியாக வரலன்னா ட்ரம்ப் அந்த மத்தியஸ்தம் பண்ணுற நாடையும் கடிச்சு குதறக்கூடும். ஷூட்டிங் த மெசஞ்சர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆபத்தும் கூட நமக்கு இருக்கும். ஸோ நம்ம வி குட் ஆல்சோ பீன் அ கேண்டிடேட் ஃபார் மீடியேஷன். பட் நம்ம வந்து ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் நம்ம வந்து இந்த புரோக்கர் வேலைலாம் நம்ம பண்ணுறது இல்லைன்னு அமைச்சர் ஜெயசங்கர் சொன்னார்ங்கிறத பார்த்தோம். ஸோ அது வந்து ஆஸ் மச் as it carries certain advantages. வெற்றி பெற்றால் நம்முடைய முயற்சியால் வென்றதுன்னு சொல்லிக்கலாம். தோல்வியுற்று அதுவும் பாதிப்பு இல்லை. ஸோ ரெண்டு பேருக்கும் நம்ம கெட்டவனாகிடுவோம். இப்போ ஒமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மீடியேஷன் ரோல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து என்னாச்சு, அவங்க செய்யலை அப்படிங்கும்போது ட்ரம்ப்புடைய இதுக்கும் அவங்களோட விராத்துக்கும் அவங்க ஆளானாங்கிறத பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒழுங்காக செய்யலைங்க அவங்கள கடிஞ்சுக்கிட்டார். ஸோ அதில் வந்து குறிப்பாக ட்ரம்ப்புங்கிறதுனாலையும் இந்த ரெண்டு பிளேஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்னாலையும் நம்ம அதை செஞ்சுருக்க முடியுமா முடியாதா, செஞ்சால் சரியா செய்யாட்டி சரியா அப்படின்னா இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அகாடமிக் டிபேட். பட் நம்ம வந்து இன் திஸ் கிவன் சிச்சுவேஷன் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை நம்முடைய பொருளாதார பலன்களை இப்போ இன்றைக்கி அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் மூலமாக எங்களுக்கு எதிரியாக இல்லாத நாடுகள் எல்லாம், எதிரிக்கு துணை நிற்காத நாடுகளுடைய கப்பல்கள் எல்லாம் அனுமதிக்கிறோங்கிறாங்க. அதில் பலன் பெறுது யாருன்னு பார்த்தா சைனா, பாகிஸ்தான், நாமும் கூட. ஸோ இதை குறிப்பாக ஏசியாவில் தான் இந்த தேவைகள் அதிகமாக வருதுன்னா கூட நமக்கும் அவங்க வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஈரான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்மளை ஒரு எனிமையாக அவங்க பார்க்கல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஈரானை இன்னும் கடுமையாக அமெரிக்காவை கண்டிச்சிருக்க முடியுமா, வார்த்தைகளை கடுமையாக பேசியிருக்க முடியுமா, அது ஒரு பொலிட்டிக்கல் டிபேட். பட் அந்த சப்ஸ்டாண்டிவ் லெவல் நம்ம வந்து என்ன செய்ய முடியுமோ அதை இந்திய அரசு செஞ்சிட்ருக்கு. அதை ஒரு பொலிட்டிக்கல் ஏரை தாண்டி நம்ம ராஜதந்திரிகள் எல்லா ஆட்சியிலையும் இப்படி தான் நடந்திருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு சைடில் இந்தியா பற்றி பேசிட்டோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பலமான ஒரு அமெரிக்காக்கு ஈக்குவலாக சொல்ல முடியலனாலும் அமெரிக்காக்கு ஈக்குவலாக நம்ம வரக்கூடிய ஒரு சைனா ஒரு சைடு இருக்கு. ரஷ்யா பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சைடில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறாங்க, ராணுவ பலத்தை நிரூபிக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு நாடுகள் வந்து ரொம்ப சைலண்டாகவே இருக்காங்களே, அவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க? அதுக்கு ஒரு உன் எதிரி தவறு செய்யும் போது அவனை குறுக்கிடாத அப்படிங்கிற ஒரு ஆனா அமெரிக்கா வரல இஸ்ரேலுக்கு. இல்ல இப்போ ஈரான் போர்னால அமெரிக்கா வந்து அவங்க திணறிட்டு இருக்குங்கிறத பார்க்கின்றோம். டோன்ட் இன்டரப்ட் யுவர் எனிமி வைல் ஹீ இஸ் கமிட்டிங் எ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் அவன் திணறிட்டு இருக்கிறான், இதில் போய் உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறது சைனாவுடைய நிலைப்பாடு. சைனா வந்து எடுத்தேன் கழுத்தன்னு எந்த விஷயங்கள்லையுமே நாமும் அந்த ஒரு ரெஸ்டன்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது போல் சைனா இதுலேயுமே வந்து எடுத்தேன் கழுத்துங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்காது. நம்மை விட இன்னும் ஆழமான பொருளாதார உறவு வந்து ஈரானுக்கும் சைனாவுக்கும் இருக்கிறத பார்க்கின்றோம். இந்த நிலையில் வந்து பெனிஃபிஷரியாக சைனாவும் ரஷ்யாவும் ஒரு கெட்டதில் நல்லதுங்கிறது போல், ரஷ்யா போல் இதில் ஒரு லக்கி அவுட்கம் வேறு யாருக்குமே கிடைச்சிருக்காது. இன்னைக்கு வந்து இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ரஷ்ய எண்ணெய் மேலே, ரஷ்ய அசட்ஸ் மேலே பொருளாதார தடைகள் இருந்தது. இப்போது சர்வதேச பொருளாதார எண்ணெய் சந்தை பாதிக்கப்பட்டதுனால ட்ரம்ப் என்ன செஞ்சார், சரி ரஷ்யா மேலே இருக்கிற சாங்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து விடலாம் அப்படின்ட்டார். ஸோ இந்தியாவை நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ட்டார். ஸோ இதனால வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு இந்த யுக்ரைன் போர் தொடங்கி அவங்க சந்தித்த பொருளாதார தடைகள்லாம் நீங்கி இதில் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கேஸ் மாதிரி அவங்க நல்லா பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று ஈரானுக்கு வந்து உளவு பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்க நிலைகள்லாம் இங்கே இருக்குன்னு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எங்க மேலே அழுத்தத்தை குறைச்சிங்கன்னா, யுக்ரைன் பொருள் எங்களுக்கு சாதகமாக இருந்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு உளவு பார்த்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ரெண்டு பக்கமுமே பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று ஈரானுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் இருக்குது. அதே சமயத்தில் அதில் ஒரு மிலிட்ரி காம்பனன்ட் கிடையாது, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இதில் போய் தலையிடுறதுல அவங்களுக்கு நன்மையும் கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து ஹொர்முஸ் ஜலசந்தி வாயிலாக ஈரானிய எண்ணெய் சைனாவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருந்துட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவங்களுக்கு நிறைய ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ அதனால அமெரிக்கா இதில் திணறுது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஃபயர் பவர்லாம் வந்து மிடில் ஈஸ்டில் அவங்க கரைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ என்ன சொல்லப்பட்டது, இப்போ நான்லாம் படிக்கிற காலத்தில் அடுத்த யுத்தம் எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் உலக அளவிலேயே பல நாடுகள் எங்கே அடுத்த பிரச்சனை வரும்போது கடந்த ஒரு 5-10 வருஷமாக எல்லாருடைய கணிப்பு தாய்வான் சைனா பிரச்சனை தான் பெருசாக இருக்கும். அதுக்கு நடுவில் யுக்ரைன் வந்துருச்சு, அதுக்கு நடுவில் இஸ்ரேல் காசா யுத்தம் வந்துருச்சு, அதுக்கு நடுவில் இதெல்லாம் வருதுங்கும் போது குறிப்பாக இந்த போரில் அமெரிக்கா தன்னுடைய ஃபயர் பவரை இழந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம நல்லா இதை வந்து செஞ்சுக்கலாம். நம்ம அமெரிக்கா டயர்டாக இருக்கும். ஸோ தாய்வான் மேலே நம்முடைய படையெடுப்பு செஞ்சோம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ரீஜனில் இல்லை. இங்கே வந்து பொருளாதார இன்ட்ரெஸ்ட் இருக்குது சைனாவுக்கு. பட் அவங்களுடைய எண்ணம் எல்லாம் தாய்வானை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்.
அப்போ அமெரிக்கா டயர்ட் ஆகும்னு நினைக்கலாம். நீங்கள் இப்போ செஞ்சீங்களே அந்த மாதிரி தாய்வான் எங்களுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி இதில் வந்து நல்ல பலன்களை இன்னைக்கு ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயமா இருந்தாலும் கூட நாளைக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்ற கணக்குகளை சைனா போடக்கூடும். சைனா பெருசாக பாதிக்கப்படலை, ரஷ்யா இதில் பலனடைஞ்சிட்டு இருக்குங்கிறதே பார்க்குறோம் நம்ம. ஓகே, இப்போ பாஸ்ட் ப்ரெசென்ட்லாம் பார்த்துருவோம். ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஈரானோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இந்த இப்போ நடந்துக்கக்கூடிய சூழலும் இனிமே அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை எடுப்பாங்க, இல்லை அமெரிக்கா இது பண்ணுறது மூலமாக இவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதை கணிக்க முடியுமா? எந்த உலகத்தில் வந்து பல பொருளாதார வல்லுநர்கள், ஏன் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாம் செஞ்ச கணிப்புகள்லாம் ரொம்ப தவறாக இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம எப்படி கணிக்க முடியும்? பட் இப்போ என்ன அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெஜிம் வந்து சீக்கிரம் விழுந்துரும் அப்படிங்கிற கணிப்புகள் இருந்தது. அவங்களோட அட்வைஸே ஈரானுடைய ஆட்சி ஈஸியாக மாறிடும். அது மாறுறதுக்கான அறிகுறிகள் தெரியல. ஒருவேளை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்கள் கிளர்ந்து எழுவாங்களாங்கிறது பார்க்கணும். அவங்களோட ஹோப்பே என்னவா இருந்ததுன்னா, இங்க வந்து இப்ப நம்ம வான்வழியா அவங்கள தாக்கினா அங்க வந்து ஈரான்ல வந்து ஒரு 80% அந்த அரசு மேல வெறுப்பு இருக்கு. அதுவும் இதுவும் சேரும்போது ஈரான் விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அது நடக்கல. அங்க ஒரு போன ரெஜிமோட ஒரு ஹார்ட்லைன் ரெஜிம் தான் வந்திருக்கிறத பார்க்கிறோம். அது சில அனுகூலங்களை செய்ய போகுதா இல்ல செய்யாம இருக்க போகுதா? ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு ப்ரெடிக்ட். பட் இந்த நிலையில் ஒரு கிளியர் விக்ட்ரி யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈரான் சர்வைவ் ஆகிறத பார்க்குறோம். இது என்ன மாதிரியான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்களும் மணி நேரங்களும் எப்படி அமைதோ அதை பொறுத்து. தேங்க்யூ ஹரி, உங்களோட நாலேஜும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இங்கே ரொம்ப இன்வால்வ் பண்ணி நல்லா நிறைய சொன்னீங்க. தேங்க்யூ. நேர்களுக்கும் இது பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நேர்களே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடணும். இந்த தொகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் டீல் வந்திருக்கலாம், வராமல் போயிருக்கலாம். ட்ரம்ப் வந்து காலையில் எழுந்து என்ன செய்ய போகிறாரு, அவருடைய காலையில் எழுந்து நம்முடைய இரவு நேரத்தில் என்ன செய்ய போகிறாருங்கிறத நேர்கள் உற்று கவனிக்கணும். அதில் தான் வந்து வரக்கூடிய, ஏன்னா அவர் திங்கக்கிழமை டெட்லைன் கொடுத்துருந்தாரு. அவரோட டெட்லைன் முடியறதுக்கு நாளை வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் என்ன வேணால் நடக்கலாம். ஸ்டீவ் விட்காஃப், குறிப்பாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் எல்லாம் பாகிஸ்தான், டர்க்கி, ஈஜிப்டோடைய உதவியோட ஈரானோட பேசிட்டு இருக்கிறாங்க. டீல் வரலாம், வராமலேயும் இருக்கலாம், எப்படின்னு தெரியல. கண்டிப்பாக பார்ப்போம். இன்னும் வர செய்திகள்ல எப்படி இருக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.